ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு பழைய பாளையத்தில் இருக்கிற ஸ்வாட் என்டர்பிரைசஸ் தாங்க வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா, என் வீட்டுக்கு வந்து ஒரு கார் வாஷர் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக விசாரித்தப்போ எனக்கு வந்து ஈரோட்டில் இருக்கிற ஸ்வாட் என்டர்பிரைசஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. சரி, அப்படியே நேரில் வந்து விசிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பர்ச்சேஸில் போட்டுட்டு அப்படியே அது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டேன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கார் வாஷர் மட்டும் தான் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஐட்டம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா, வேறு ஏதாவது ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்களா, எப்படி பண்ணுறாங்கன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய், பேர் சார் குணசேகரன். ஓகே சார், நீங்கள் எத்தனை வருஷம் சார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், அதாவது நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் ஹீட்ரு முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 19 வருஷமாக இருக்கிறோம். 19 வருஷங்கிறது ஒரு 18லேருந்து ஒரு 21 வருஷத்துக்குள்ளே இருக்கும். நம்ம பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருந்து ஹோல்சேல் பண்ணி ரீட்டைல் வரைக்குமே எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வந்து. ஓகே ஓகே ஓகே. என்னென்ன ப்ராடக்ட் சார் பண்ணுறீங்க? அதாவது நாங்கள் எங்களுக்குன்னு நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் கார் வாஷரில் வந்து மோட்ரு ஓனாக வந்து வைண்டிங் வந்து யூனிடெக்ன்ற ஒரு பிராண்டு கூட வச்சு அந்த வைண்டிங் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக சன் வாட்டர் ஹீட்டருங்கிறது வந்து கொங்கு மண்டலம், அதாவது இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை ஒரு 8-9 டிஸ்ட்ரிக்ட் வந்து கொங்கு மண்டலம். கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் கஸ்டமர் இருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு தனியான ஒரு பேர், அதுதான் எங்களை இந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டு வந்தது. ஸோ கிட்டத்தட்ட வாட்டர் ஹீட்ரு ஒரு 2 வந்து மேனுஃபேக்சரிங்லாம், மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் ஹோல்சேலாக மற்ற 3 ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து அனுப்பிட்டு இருக்கோம். ஓகே சார். உங்களுக்கு வேறு எதுவும் பிரான்ச்சஸ் எதுவும் இருக்கா சார்? இல்லை, எங்கேயும். அதாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் நிறைய விஷயங்கள் யூனிக்காக இனக்ரேட்டிவாக பண்ணுறது அப்படிங்கிறதுனால நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நாங்கள் எதை ஆரம்பித்தாலும் அதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுக்கணும். இதில் என்ன கஸ்டமருக்கு எல்லோரும் தானே வச்சுக்கணும், அப்படிலாம் கண்டிப்பாக வச்சுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா டெட் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பணத்தை அதுலேயே முதலீடு பண்ணி சும்மா போட்டு வச்சுருக்கணும். ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னோம்னா அந்த பொருளை விட அதிகமான ஸ்பேரை வந்து வச்சா மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். நாங்கள் அதுலேயே பழக்கப்பட்டுட்டதுனால, மேனுஃபேக்சர் ஃபீல்டில் இருந்தனால ஸ்பேரில் இருந்தால் பொருளுக்கே மாறும். ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு போடுறோம். ஸோ அதனால் நிறைய பேர் எங்களது மாதிரியே இவங்க பிரான்ச் தான், நாங்கள் எல்லாம் ஒன்று தான், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறதா சில கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாங்க. மிஷினை கொண்டு வரையில கூட பார்க்குறேன், நம்மளுக்கு இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது ஈரோட்டில் நம்ம வந்து ஒரு கடை மாதிரி தான் நம்மளுக்கு கூட, வேறு எங்கேயும் நமக்கு வந்து பிரான்ச்சஸ் கிடையாது. எதனால் சொல்கிறோம் அப்படின்னோம்னா, நீங்கள் ஒருவேளை ஸ்வாட்டுங்கிற பேர்லேயே மற்ற கம்பெனிகள், ஏன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை அவங்க மாற்றிக்கலாம். எதை வேணாலும் வந்து பண்ணலாம். இப்போ நடராஜ் பென்சில்னா நட்ராஜ் ஒரு டீயை மாற்றிக்கலாம், ஒரு டியை மாற்றிக்கலாம், கேட்க முடியாது. ஸோ இந்த ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பரை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்பரை அவங்க டூப்ளிகேட் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. எனக்கு கம்பெனி இப்போ 60 வீடியோ வருதுங்க. நீங்கள் கார் வாஷ்னு ஓப்பன் பண்ண 60 பேசிட்டு வேறு யாருக்கிட்ட பேசினதெல்லாம் கூட எங்கிட்ட பேசுகிறாங்க. அப்படி எங்கிட்ட ஒரு பொருளே இல்லை சார், உங்கள் வீடியோ தான் உங்கள் வீடியோ. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ங்கிறது நமக்கு ஈரோட்டில் ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்குது. ஈரோட்லேயும் ஒன்று தான் வச்சுருக்கிறோம். ஓகே 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 சார். அதாவது இப்போது நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க எங்கள் வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் காமிக்கிறீங்களா? எல்லாமே. அதாவது நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, மொத்தமாக காமிச்சா டைம் பத்தாதுங்கிறதுனால ஒரு செக்மெண்ட்டாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். வாட்டர் ஹீட்டர் தனியாக காமிச்சிடுறோம், அது ஒரு டெமோ பண்ணிடுறோம். கார் வாஷரை தனியாக பண்ணி கொடுத்துட்றேன் நான். அதுக்கப்புறம் பவர் டூல்ஸில் ரொம்ப 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 ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸில் நிறைய இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இந்த பவர் டூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 700 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாம் சும்மா காட்டுறதோட கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு விளக்கமாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஏன்னா கார்பெண்டருக்கு தேவையானது, எலக்ட்ரிஷியன் தேவையான, பிளம்பருக்கு தேவையான, வெல்டிங். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது ஃபுல்லாக ஒன்லி பார்த்தீங்கன்னா வுட்டு கட் பண்ணுற கார்பெண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ கார்பெண்டர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க.
ஸோ இது எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து கார்பெண்டர் யூஸ் பண்ணுவாங்க. கார்பெண்டர் யூஸ் பண்ணுறது ஒரு இடத்த இழைக்கிறது இல்லை ஒரு கர்விங் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. இது வந்து எலக்ட்ரிஷியன் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளம் சாண்டர். இந்த ப்ளம் சாண்டருங்கிறது பாருங்கள், இது மேலே ஒரு ஷீட்டு மாதிரி ஒட்டியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது என்னன்னா நீங்கள் வச்சு தேய்க்கிறப்போ வந்து முந்தியெல்லாம் உட்டை வந்து நம்ம இலப்புளி வச்சோ இல்லை இது மாதிரி வச்சு தேய்ச்சிட்டு நம்மளா அந்த மாதிரில இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து மெஷின் வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொரசொரப்பாக இருக்கும். இதை போட்ட உடனே ஆன் பண்ணி ஒரு வைப்ரேட் ஆகும், அப்படியே ஃபுல்லாக தேய்க்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளானர். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னா இதை எப்படி சொல்லுவோம், இலப்புலின்னு சொல்லுவோம். 2 பேர் பிடிச்சிட்டு நம்ம இழைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரண்ட்லேயே வந்துருச்சு. இது யூஸ் பண்ணுற கார்பெண்டர்ஸ்க்கு வந்து இதோட டெக்னாலஜி அவங்களுக்கு மெத்தடு என்னன்றது தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்டல் சாண்டர். ஸோ இந்த ஆர்பிட்டல் சாண்டர் ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த ப்ளம் சாண்டர் பார்த்த மாதிரியே தான். இது வந்து மேலே உட்டை வந்து அந்த மேடு பள்ளமெல்லாம் இல்லாதபடி பாலிஷ் பண்ணி தேய்ச்சி விட்ற வேலையை செய்கிறது தான் உங்களுக்கு வந்து இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸான்னு சொல்லுவாங்க. ஜிக்ஸா அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா சுவிட்செல்லாம் காடி எடுக்கிறாங்களே அந்த மாதிரி சுவிட்சு காடி எடுக்கிறது. அந்த மாதிரி சுவிட்சு காடி எடுக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டாங்க அப்படின்னா ஜிக்ஸா பிளேடு போட்டு வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து காடி எடுக்கிறது, கட் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைல் கட் பண்ணுறது, மார்பிள் கட் பண்ணுறது, உட்டு கட் பண்ணுறது அந்த மாதிரி கட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ உட்டு கட் பண்ணுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டோடு வருது. இந்த ஸ்டாண்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே லாக் பண்ணலாம். ஓகேங்களா. லாக் பண்ணிவிட்டு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அதே மெஷர்மெண்ட்டில் வச்சு இப்போ நம்ம பேப்பருக்கு மார்ஜின் போட்டு நேராக கட் பண்ணிட்டு போகிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி மெஷர்மெண்ட்டோட கட் பண்ணுறது அப்படின்னா கட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டிக்கெல்லாம் பாலிஷ் போடுறாங்க இல்லைங்களா. ஸோ பாலிஷ் போடுறது, தேய்க்கிறது, இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து இதில் வந்துடுற மாதிரி வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து ஒரு ஆர்பிட்டல் சாண்டர் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ இது பாருங்கள் ஒரு யூனிக்காக இருக்குது பாருங்கள். சேம் நம்ம மரத்தில் செஞ்சுருக்க அந்த உளியே தான். அந்த உளி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஸ்டாப்பிள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த உளி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா ஃபைனாக இருக்கும், லைஃப் நல்லா வரும். இதெல்லாம் நல்லா பாலிஷாக இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து மினி கிரைண்டர். இந்த மினி கிரைண்டரும் எதுக்கு அப்படின்னா ஒரு சின்ன அந்த கல் ஒர்க்கெல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா. அந்த கல் ஒர்க்கு செய்கிறவங்களுக்குலாம் அந்த சின்ன இடத்துல கல் வந்து பாலிஷ் போடுறது, அந்த கல்லுக்கு தேவையான சின்ன ஓட்டை மாதிரி பண்ணி அதுக்குள்ளே கல் உட்கார வைக்கிறது அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இது பாருங்கள், இதில் மோர் தென் வந்து ஒரு 6 பீஸு. இது எல்லாமே நல்லா பார்த்தா தெரியும் உளி தாங்க. ஒன்று அந்த டிசைன் போடுறாங்க இல்லைங்களா, கை டிசைன் போடுறவங்களுக்கு கார்பெண்டருக்கு இது வந்து யூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. இதில் நல்ல லைஃப் வருங்க. நல்லா ஒரு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆக்ஸா பிளேட்லேயே இது வந்து ஜான் பண்டாரி பிராண்டில் வரக்கூடியதான். நல்லாவும் இருக்குது. இதுக்கு ஒரு கவரும் வந்துடுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்பெண்டருக்கு என்னென்ன தேவை நம்ம வந்து சொன்ன மாதிரி கார்பெண்டர், பிளம்பரு, எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி ஒரு வெல்டிங் சிக்மெண்ட்ருக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். ஃபஸ்ட்டு கார்பெண்டருக்கு பார்த்தோம். இப்போ முக்கியமாக பார்க்குறது பெயிண்டிங் சம்மந்தமான பெயிண்டராக இருக்கிறவங்க, மேபி நீங்கள் பெயிண்ட் ப்ரொஃபஷனலாக பண்ணுற பெயிண்ட் கான்ட்ராக்டராக இருக்கலாம். இப்போ இந்த பெயிண்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களா தான் முக்கியமாக ஒரு லைன் வீடு இருக்குது, உங்கள் ஓன் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா 2 பார்ட் இருக்குல்ல, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே இருக்குது இல்லையா. ஸோ காம்பவுண்டோட இன்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு வந்து கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இதுக்காக ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம அடிச்சிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி வந்து ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரே இருந்தால் ஒரு 800 ml உள்ளே ஊற்றிட்டு நம்ம அடித்தோம் அப்படின்னம்னா பெயிண்ட்டை பொறுத்தவரைக்கும் இதுக்கு வந்து பட்டி மாவு, சுண்ணாம்பு அந்த மாதிரி போட வேண்டாம். வாட்டர் பெயிண்ட், வாட்டர் எனாமல் பெயிண்ட்டு, வாட்டர் பேஸ்டு பெயிண்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஆயில் பெயிண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஊற்றி அடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக அடிச்சுக்கலாம். ரெண்டாவது இது அடிக்கிறப்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையெல்லாம் பட வேண்டிய. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பெயிண்ட்டை தப்பாலாம் அடிக்க முடியாது. நீங்கள் அடிக்க செவுத்தில் ஒருவேளை அதிகமாக அடிச்சிட்டிங்கன்னா கூட நம்மகிட்ட பெயிண்ட் ரோலர் ஒன்று இருக்குது, ஸ்பாஞ்ச் மாதிரி. அதை வச்சு ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க பெயிண்ட்டை அதை எடுத்துரும். ஸோ 2 விஷயம் என்னென்னா ஈஸியாக நீங்கள் அடிச்சுக்கலாம், ஆளுக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காது, உங்களுக்கு செலவாகாது. ஸோ ஒரு டெனண்ட் வந்துட்டு காலி பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாரி பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெஷினை வச்சுட்டு ஒரு ஆளை வச்சுட்டீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்களே கூட வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது இண்டிவிஜுவல் யூஸர் அடிக்கடி நீங்கள் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணுறவங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டராக இருக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா உட் ஒர்க்லாம் நம்மளாம் பண்ணுவேன். கொஞ்சம் பெயிண்ட் வந்து ஏன்னா இதுக்கு தகுந்தது விட இது பார்க்கவே நல்லா தெரியும். இது வந்து ஒரு இன்பில்ட் கம்ப்ரஸர், இது ஷோல்டரில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஊற்றலாம். இது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து பெயிண்டிங் யூஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி பெயிண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெயிண்ட் கான்ட்ராக்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் அடிக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு வாளியில் கரைச்சிக்கிட்டு கயிறு தொங்க விட்டுக்கிட்டு நம்ம அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இது 3 ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈல்டு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வந்து.
ஸோ இது என்னென்னா இதோட பாருங்கள் ஒரு கையில் தான் தூக்குற இவ்வளோ தான். இது ஒரு பக்கெட்டில் பெயிண்ட்டை கலந்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஸோ இதுவே வந்து பெயிண்ட்டை எடுத்துக்கும். ஸோ இதுவே வந்து பெயிண்ட் எடுத்துக்கும். ஸோ கிட்டத்தட்ட 45 அடியிலேருந்து 60 அடி வரைக்கும் நம்ம ஒரு அதாவது எவ்வளோ ஓஸ் வேணாலும் நீங்கள் வந்து லென்த்து பண்ணிக்கலாம். 60 ஒரு ஃப்ளோருங்கிறது அதிகபட்சமாக 20 அடி அந்த மாதிரி இதுக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒரு ஃப்ளோருங்கிறது 20 அடி தான் வரும் உங்களுக்கு. ஒரு 60 அடி வரைக்குமே நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வர்றது வந்து ஒரு 20 அடி வரும். கஸ்டமைஸாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் ஸ்ப்ரேயர் வேணுன்னா பெயிண்ட் ஸ்ப்ரேயர் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மிக்சிங் ட்ரில்லிங் மிஷின் சொல்லுவாங்க. இதில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி ராடில் வந்து நிறைய சைஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி ராடை நம்ம வந்து போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெயிண்ட் மிக்சிங் ட்ரில்லிங் மிஷினுக்கு வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பெயிண்டிங் மிஷினில் கன்னில் போடக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் பெயிண்ட் அடிக்கிறவங்களாம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது, பெயிண்டருக்கு யூஸ் பண்ணுறதுனால இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இது நான் முன்னாடி ஒரு விஷயம் திரும்ப சொல்கிறது நம்மக்கிட்ட யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா இதெல்லாம் ரொம்ப லக்ஸுரி. யாராவது தேடிப்போம் அந்த டேட்டோ போடுறவங்க, முக்கியமாக வந்து ஆர்ட் பண்ணுறவங்க, அந்த முக்கியமான சின்ன விஷயங்களை பெயிண்ட் அடிக்கிறவங்க தான். இதெல்லாம் மெட்ரோபாலிஸ் சிட்டி இல்லைன்னு கூட சொல்லலாம். சென்னையா இல்லை கோயம்புத்தூர், பெங்களூர் அங்கே போனால் தான் கிடைக்கும். பட் இது ஒன்று லேட்டாக வாங்க நம்ம கடைக்கு வர்றவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கிறவங்களுக்கு. ஸோ இது இவ்வளோ தான் இருக்கக்கூடியது. இதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பேனரே வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வந்து. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம இதில் வந்து பெயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள். இது எவ்வளோக்குள்ள நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊற்றி அடிக்கிறப்போ வந்து ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு வந்து வெளியே வரும்னு வச்சுங்களேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் ஸ்ப்ரேயரில் இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா பெயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்ததுக்கப்புறம் தேய்க்கிறீங்க இல்லைங்களா. ஸோ இதில் 7 இன்ச்சு 9 இன்ச்சு ரெண்டுமே 9 இன்ச்சு ரொம்ப ரேர், அதிகமான இதில் வந்து வராது உங்களுக்கு. நம்ம 9 இன்ச்சு கூட உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறவங்களுக்கு சைடில் எல்இடி லைட்டு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம லைட் வச்சு அடிக்கிறப்ப தான் அந்த வேவ் எப்படி இருக்குது, அந்த மேடு பள்ளமாக இருக்க தேய்ச்ச சரியாக இருக்குன்னு. இதுலேயும் 3-4 பிராண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவால் சாண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சும்மா நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னம்னா வேக்யூம் கிளீனரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வெட் அண்ட் ட்ரைன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ட்ரை வேக்யூம் கிளீனர், ஹேண்டி வேக்யூம் கிளீனர் காட்டினேன். நீங்கள் இது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்கும் செமி கமர்ஷியல் தான் இது. ஓகேங்களா. இதை விட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 100 லிட்டரு 200 லிட்டரு வந்து உள்ளது இருக்குது. அது 2 மோட்ரு 3 மோட்ரு டபுள் மோட்ரு ட்ரிபிள் மோட்ரு வரக்கூடியது. நல்லா இவ்வளோ உயரத்துக்கு உண்டானதெல்லாம் வந்து இருக்கிறது. ஸோ பாருங்கள் இது வந்து 35 லிட்டருன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 25 லிட்டரு இருக்குது, 20 லிட்டருமே இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட் அண்ட் ட்ரை வேக்யூம் கிளீனர் உங்களுக்கு வந்து அப்படியே இங்கே அப்படியே இந்த பக்கத்துலேருந்து அப்படியே இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் சொன்னது முந்தி சொன்னேன் இல்லைங்களா, எல்லாமே யூனிக்காக இருக்கணும். இது வந்து சணல் தைக்கிற சாக்கெலாம் தைக்கிறாங்க இல்லையா, சணல் போட்டு சாக்கு தைக்கிற மிஷின் இது வந்து டபுள் ஸ்டிச்சிங் இருக்குது, சிங்கிள் ஸ்டிச்சிங் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் ஸ்டிச்சிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து சாக்கெலாம் தைக்கிற மாதிரி உண்டானது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் டேங்க், எஸ்எஸ்ல வரக்கூடிய ஃபோம் டேங்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோம் டேங்க் எதுக்குன்னா யாரெல்லாம் சர்வீஸ் சென்டர் கார் வாஷர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இதை பற்றி கண்டிப்பாக நல்லா தெரியும். இது 70 லிட்டர் கெப்பாசிட்டியாக நீங்கள் 65 லிட்டர் இல்லை 70 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 லிட்டர் கேப் விட்டு ஒரு 1/2 லிட்டர் நாங்கள் கொடுக்குற வேக்ஸ் லிக்விடோட உங்களுக்கு கிடைக்கிற வேக்ஸ் லிக்விடோட போட்டிங்க அப்படின்னா ஃபோம் வந்து நல்லா கெட்டியாக பஞ்சு மாதிரி வந்து வண்டி மேலே போய் அடிக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த ஃபோம் டேங்க்கும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ கம்ப்ரஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டி வந்து இருக்குது. நாங்கள் வந்து முக்கியமாக சொன்னோம் அப்படின்னம்னா கம்ப்ரஸர் மேனுஃபேக்சரர், நீங்கள் அப்படியே காட்டிகிட்டு இருக்கு நான் பேசுகிறேன். கம்ப்ரஸர் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரர். ஸோ கம்ப்ரஸரில் வந்து உங்களுக்கு 2 ஹெச்பிலேருந்து 20 ஹெச்பி வேணுமா 30 ஹெச்பி எவ்வளோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தேவைப்பட்ட நேரடியாக நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ணி அந்த சீட்டு 2 mm வேணுமா 2.5 mm வேணுமா 3 mm வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி வந்து செலக்ட் பவுடர் கோட்டோட முதக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இங்கே ஷோரூமை பார்த்து தான் வாங்கணுன்றது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 லிட்டர்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா நான் வந்து வண்டியிலே போய் ஒரு 2 வீலரில் போய் பஞ்சர் ஓட்டுறேன், இல்லை சின்ன வேலை தான் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இது வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 லிட்டரில் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 50 லிட்டர். ஓகேங்களா. இது 25 லிட்டரு, இது 50 லிட்டரு உங்களுக்கு வந்தது. இது அதே 50 லிட்டரில் இது வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ்லெஸ் அப்படின்னா இதெல்லாம் ஆயில் மூலமாக ஓடக்கூடியது. இது வந்து ஆயில் கிடையாது.
ஸோ ஆயில் இல்லை அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து சவுண்டு இருக்காது. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலு இல்லை சில முக்கியமான இடங்களில் வந்து சவுண்டு இல்லாமல் ரெசிடென்ஷியல் பிளேஸில் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரினா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்ப்ரஸர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறவங்க யாரெல்லாம் நியூமேட்டிக் யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை சர்வீஸ் சென்டர்ஸ் வச்சுருக்கிறவங்க, பெயிண்டராக இருக்கிறவங்க, இல்லை லாரிக்கெல்லாம் ஏர் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறது வந்து பண்ணலாம். கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கம்ப்ரஸர் இருக்குது, ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர். ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர் வந்து ஏரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணும். உங்களுக்கு வந்து அதாவது நம்ம தலைவாணிக்குள்ளே பஞ்சை திணிக்கிறப்ப நம்ம எப்படி கம்ப்ரஸ் பண்ணி தள்ளுறோமோ அந்த மாதிரி ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் பிடிக்கிற அளவுக்கு யூஸ் பண்ணலாம். பட் நாங்கள் நட்டு போல்ட்டு தான் கலட்ட போகிறோம். மற்றது அப்படின்னா இதே 250 லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவும் வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து 135 லிட்ரு, இது வந்து 110 லிட்ரு, இதுலேயே வந்து 170 லிட்டர் இருக்கிறது. அந்த மாதிரி எல்லா ரேஞ்ச் ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரஸரும் நம்மகிட்ட வந்து இருக்குது. உங்களுக்கு பெரிய மிஷினரிஸ் அப்படிங்கிறதுனால எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறேன்னா காங்கிரீட்டை கட் பண்ணுறது. ஸோ காங்கிரீட்னா இப்போ நம்ம ஸ்லாபெல்லாம் போடுறோம் அப்படின்னா காங்கிரீட்னா அந்த ஸ்லாபுக்கு வெளியில் கம்பியெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ கம்பியோடு சேர்த்து கட் பண்ணும். காங்கிரீட்டையும் வந்து கட் பண்ணுறது தான் வந்து இது. ஸோ இதுவும் வந்து கோர் மிஷின். இது வந்து காங்கிரீட்டில் தான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா செவுத்தில் ஓட்ட, அதாவது பில்லரில் செவுரில் ஓட்ட போடுறது கூட பில்லரில் ஓட்ட போடுவாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரியான பிட்டை வந்து இதில் போடுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, 5 இன்ச்சு, 6 இன்ச்சு எவ்வளோ பெரிய பிட்டு வேணாலும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து மாட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோர் ட்ரில்லிங் மிஷினு. கோர் ட்ரில்லிங்க்கு தேவையான எல்லா பிட்டும் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து எதாவது க்ரீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 25 கிலோ வேணால் 25 கிலோ இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கிலோ வேணும்னா 50 கிலோ க்ரீஸ் கன் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் சாதாரணமாக சின்னதாக கையில் அடிக்கிற மாதிரி க்ரீஸ் கன்னுமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ அப்படியே மேலே எல்லாமே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஆங்கிள் கிரைண்டர்லேருந்து கார் பாலிஷர் மிஷினில் இருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் இருக்கிறது. நீங்கள் வந்து எனக்கு ஒரு மிஷின் பார்த்தங்க, இது தான் இமேஜ், பட் சொல்ல தெரியல, இமேஜ் எனக்கு ஒரு ஃபோட்டோவாக அனுப்பிச்சிங்கன்னா கூட அந்த மிஷினை வந்து அந்த பொருளை வந்து என்னால் உங்களுக்கு வந்து சப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ நீங்கள் வந்து தாராளமாக அது பற்றின சின்ன ஷார்ட் வீடியோ வேணாலும் அந்த வீடியோவை அனுப்பிச்சி கொடுக்குறோம். நான் வேறு எங்கேயோ வாங்கிட்டேங்க, எனக்கு இதுக்கு சர்வீஸ் பண்ண தெரியலன்னு எனக்கு கொடுத்தீங்கன்னா கூட நான் உங்களுக்கு வந்து அது வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஒரு ஃபுல் டூல் மார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், கூப்பிடுங்க. லைன் கிடைக்கலனா வாட்ஸ்அப்லேயே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க, நம்ம உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.